வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ சுண்டல் கடலை, கொண்டக்கடலை கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 1/2 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துடுவேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு, இதை சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்தோன்னே வெயிட் போட்டுருவோம். 10 to 12 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 2 மிளகாய் வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இதோட சிறிதளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துப்போம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்ச பிறகு இதுல கடுகு உளுந்தம் பருப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதை கொஞ்சம் நைஸா கட் பண்ணி அதை சேர்த்துருவோம். ஒரு சின்ன தக்காளியா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு இது நல்லா வதங்கிடும். பிறகு நீளமாக கட் பண்ண ஒரு 7 கத்திரிக்காய், ஒரு 200 கிராம்ஸ் அளவில் கத்திரிக்காவை இதோட சேர்த்து சிறிதளவு டேபிள் சால்ட் சேர்த்து இது நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி தோல் நல்லா சுருங்கின பிறகு ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் புளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு புளியோட ஸ்மெல் கொஞ்சம் ராஸ்மெல் போன பிறகு வேக வச்சிருக்க கடலையை இதோட சேர்த்துடும். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வேகும். இப்போ கடலை சேர்த்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா, தேங்காய், வரமிளகாய், சீரகம் இதோட சேர்த்துட்டு இன்னொரு கொதி லேசாக நல்லா கொதி வந்த பிறகு இறக்கிடுவோம். இதுதான் கத்திரிக்காய் கொண்டக்கடலை கூட்டு. கொண்டக்கடலை கத்திரிக்காய் கூட்டு இது தயிர் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ், புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.